வாட் இஸ் த மீன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் நம்பர்ஸ் 9 and 16? மீன் ப்ரொபோர்ஷனை ரெண்டையுமே என்ன செஞ்சிடணும், மல்டிபிள் பண்ணி ரூட்டுக்குள்ளே போட்ட வேண்டியதான். ரூட்டுக்குள்ளே போட்டிங்கன்னா என்ன வந்துடும், 9 × 16 144. ரூட்டு 144ஓட வேல்யூ 12. இல்லைன்னா ரூட்டு 9ஓட வேல்யூ என்ன வந்துடும் 3. 16ஓடைய வேல்யூ என்ன வந்துடும் 4. 3 4 மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 12. நன்றி. A bag contains coins of ₹10, ₹5, ₹1. ஒரு பையில் 10 ரூபா காயின்ஸ் இருக்கு, 5 ரூபா காயின்ஸ் இருக்கு, 1 ரூபா காயின்ஸ் இருக்கு. எந்த ரேஷியோவில் இருக்குன்னா 3:4:10ங்கிற ரேஷியோவில் இருக்கு. அதாவது 10 ரூபா காயின்ஸ் 3 பங்காகவும், 5 ரூபா காயின்ஸ் 4 பங்காகவும், 1 ரூபா காயின்ஸ் 10 பங்கு இருக்கு. மொத்த ரூபா எவ்வளோ இருக்குன்னா 420 ரூபா இருக்கு. இப்போ 1 ரூபா காயின்ஸ் என்ன காயின்ஸ் 1 ரூபா காயின்ஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு கேட்காங்க. இந்த மாதிரி வந்துச்சுன்னா முதல்ல 10 ரூபாய் இங்கே போட்டுக்கோங்க, 5 ரூபாயை போட்டுக்கோங்க, 1 ரூபாயை போட்டுக்கோங்க. கீழே ரேஷியோ போடுங்க. 3 4 10. இதையும் மல்டிபிள் பண்ணுங்க 30. 5 4 மல்டிபிள் பண்ணோம்னா 20. 1 10 மல்டிபிள் பண்ணால் 10. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா மொத்த பங்கு கிடைச்சிரும். 30 20 50 50 10 60. மொத்த ரூபா எவ்வளவு 420 ரூபா பை 60. ஒரு பங்கு கிடைச்சிடும். இப்போ யாருடைய பங்கு கேட்காங்க, 1 ரூபா காயின்ஸோடைய பங்கு. அது என்னது 10. 420 பை 60 × 10. இதை அடிச்சு பார்த்தீங்கன்னா ஆன்சர் 70. இது ஒரு மட்டும் டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின். நன்றி. The ratio of income of A and B as well as அதே மாதிரி B and C, ஏபியில் இருக்கிற மாதிரியே B and C is 3:2. அப்படின்னா நமக்கு என்ன தெரியணும், A:B-யும் 3:2 தான், B:C-யும் 3:2 தான். If 1/3 of A's income, A உடைய இன்கம் உடைய 1/3 exceeds 1/4 of C's income by ₹1000. அதாவது ஏ உடைய பங்குல 3 பங்கும், சி உடைய பங்குல 4 பங்குக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் 1000 அப்படிங்க. பிக்கு உடைய இன்கம் என்னப்பா அப்படின்னு கேட்கலாம். முதல்ல நான் ஏபி போட்டுக்கிட்டேன், பிசி போட்டுக்கிட்டேன். ஏபியும் 3:2 தான், பிசியும் 3:2 தான். 3 மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 9, 3 2 மல்டிபிள் பண்ணிட்டோம்னா 6. அதுக்கப்புறம் இந்த நம்பரும் மல்டிபிள் பண்ணணும். அதாவது இந்த 3 கொண்டு 3 மல்டிபிள் பண்ணணும், 2 மல்டிபிள் பண்ணணும். அப்புறம் இங்கே உள்ள 2 கொண்டு இந்த 2 மல்டிபிள் பண்ணணும். இது 4. ஓகே தான். நான் இந்த ரேஷியோ நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன், திருப்பி சொல்லுங்கள். 3 கொண்டு 3 மல்டிபிள் பண்ணால் 9, 3 கொண்டு 2 மல்டிபிள் பண்ணால் 6, 2 மல்டிபிள் பண்ணால் 4. இப்போ என்ன சொல்லியிருக்கான், ஏ உடைய இன்கம்ல 1/3. இதான் ரேஷியோ, இதான் ஏ உடைய இன்கம். 9ல் 1/3 என்னது, 9 1/3 வகுத்துட்டோம்னா 3 பங்கு. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க, சி 1/4. சி உடைய பங்கு என்ன வந்துடும் 4. 4 1/4 அடிச்சிட்டோம்னா என்ன வந்துடும் 1. அதாவது இது 3, இது 1. 2 பேருக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் கூட இருக்கு, குறைய இருக்கு, எக்ஸீட்ஸ், மோர், லெஸ் அப்படின்னா வித்தியாசம்னு வச்சுக்கோங்க. இந்த 2 பங்கு 1000 அவன் கொடுத்துருக்காங்க. 2 பங்கு என்ன வந்துடும் 1000. இப்போ என்ன கேட்காங்க, பியோடைய இன்கம். பியோடைய இன்கம் என்னது 6. 2 என்ன செஞ்சா 6 கிடைக்கும், 2 3ஆல பெருக்குனா 1000. அப்படின்னா 1000 3ஆல பெருக்கணும்னா 3000. நன்றி. அருமையான டிஎன்பிசி குரூப் 1 கொஸ்டின். எஸ்எஸ்சிலே அடிக்கடி கேட்பாங்க. P:Q 3:4, Q:R 1:2, R:S 2:3, S:T 3:5. நிறைய கொடுத்துருக்காங்க. என்ன கேட்காங்க, P + Qவும் S + T உடைய ரேஷியோ கேட்டிருக்காங்க. நான் முதல்ல என்ன எழுதிக்கிட்டேன், P:Q 3:4, Q:R 1:2, R:S 2:3. இது எழுதிக்கிட்டேன். இப்போ நமக்கு தேவை PQRS. இது ஒரு மெத்தட் இருக்கு, ஏற்கனவே சொல்லி கொடுத்துருங்க. P வேணும்னா இதை பூரா மல்டிபிள் பண்ணிருங்க. 3 × 1 3, 3 2 என்ன வந்துடும் 6. இப்போ Q வேணும்னா 4 × 2 8, 8 3s are 24. எஸ், பியும் கண்டுபிடிச்சாச்சு, எஸ்ஸும் கண்டுபிடிச்சாச்சு. பின்னா இதை பூரா மல்டிபிள் பண்ணுங்க, எஸ்னா இதை பூரா மல்டிபிள் பண்ணுங்க. ஓகே. அடுத்தது Q கண்டுபிடிக்கிறதுக்கு 4, இந்த 4 அப்படியே 4 × 1 4, 4 2 என்ன வந்துடும் 8. Q. R கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன செய்யலாம், 4 2 இது ரெண்டையும் இருக்கீங்க. 4 2 8, 8 2 என்ன வந்துடும் 16.
இதை கட் பண்ணிடலாமா? 2ஆல் அடிக்கேன். 3 4 8 12. இப்போ PQRS வந்துட்டு ST வந்து 3:5. இந்த 3:5 இங்கே போட்டுருக்கேன். இப்படி இருந்தால் இதை கொண்டு எல்லாத்தையும் பெருக்க வேண்டியதான். 3 3s are 9, 3 4s are 12, 3 8s are 24, 3 12s are 36. கடைசி நம்பரையும் இதையும் பெருக்கணும். 5 12s are என்ன வந்துடும்? 60. இதை என்ன செய்வோம்? 3ஆல் கட் பண்ணிட்டோம்னா 3 4 8 12 20. இதான் PQRST. என்ன கேட்காங்க? P + Q. இதான் P, இது Q. என்ன வந்துடும்? P இருக்கு, Q இருக்கு. 9ஐயும் 12ஐயும் என்ன செய்ய போகிறோம்? ஆட் பண்ணிட்டோம்னா இந்த இடத்துல வந்து என்ன வந்துடும்? 17 வரும். வார 6ஐயும் அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? எஸ்ஸையும் டியும் கேட்டாங்கன்னா என்ன வந்துடும்? இந்த இருக்கு, சாரிம்மா, பியும் கியூவும் ஆட் பண்ணோம்னா 3யும் 4ஐயும் இதான் நம்ம கட் பண்ண ரேஷியோ. 3யும் 4ஐயும் ஆட் பண்ணால் 7. அடுத்து எஸ்ஸையும் டியும் ஆட் பண்ணால் 12 + 20 என்ன வந்துடும்? 32. நன்றி, வணக்கம். வாட் இஸ் த தேர்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொன்னால் 2 நம்பர் தான் கொடுப்பாங்க. 3க்கும் 12க்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த 2வது நம்பரை 2 மட்டும் போடுங்க. 12 × 12. கீழே உள்ள நம்பரை இங்கே போடுங்க. இதை கட் பண்ணுங்க. 3 12ஆல் அடிச்சிட்டிங்கன்னா 4 4 12 பெருக்கிட்டிங்கன்னா 48. நன்றி.